ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா மலையடிப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோயிலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 விதத்தில் பெருமாள் இருப்பார் அப்படின்னு இருக்காங்க. உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது அப்படின்னாங்க. பெருமாள் கோயிலும் முருகன் எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. இது வந்து ஒரு குடவரை கோயில். நான் எட்டியிலேருந்து காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், மலையை குடஞ்சி உள்ள பெருமாள் 10 லட்சுமி இருக்கும் அப்படின்னாங்க. சார் என்ன கல்கண்டு கொண்டாந்து வைக்கிறியா பெருமாளுக்கா? நிசா துளசி கல்கண்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கா. இங்கே என்ன கும்பிடு நிசா, உள்ளே போகக்கூடாது நேரில். கண் நிறைந்த பெருமாள், அதாவது இந்த கண் இதெல்லாம் வந்து வியாதிக்கு வந்து கும்பிடுவாங்கள்ல, கண் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு படுத்திருக்காரு. இந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள மாதிரி பெருமாள் படுத்த மாதிரி இருக்குது, உட்கார்ந்த மாதிரி இருக்குது, 5 இதாக இருக்குது. சரி, நாங்கள் சாமி கும்பிட்றோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு வீடியோ எடுப்போம். கும்பிடு பாப்பா. நரசிம்மரும் பெருமாள் அவதாரம் தான். அது துலாம் ராசிக்கு ரொம்ப நல்லது நரசிம்மர். பாப்பா அதெல்லாம் ஆட்டக்கூடாதுமா. நாங்கள் நல்லா நீட்டாக சாமி கும்பிட்டாச்சு. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ஒரு தடவை வந்து பாருங்கள். ஃபுல்லாக மலை தான் இங்கே பாருங்கள். அதே மாதிரி இது பக்கத்து ஒரு சாமி இருக்கும், அதாவது முருகரும் பெருமாளும் ஒன்றா இருக்கிற மாதிரின்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு சாமி இருக்குது. மொத்தம் 10 இது இருக்குன்னாங்க. சைடில் எல்லாம் அங்கிட்டலாம் கோயில் இருக்குது பாரு நிசா. அங்கே ஒரு கோயிலாக சுற்றி வரலாம் போல. இல்லை தனியாக போகிற மாதிரி இருந்தாலும் இருக்கும். நாங்கள் என்னென்ன ஃபுல்லாக போய் கண்டினியூ பண்ணுறோம். சாமி கும்பிட்டு வெளில போவோம். வெளில என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், கமலவல்லி நாச்சியார் சந்நிதி. இதுதான் கோயிலோட ஃபுல் வியூ, கொடிமரம் எல்லாமே. இங்கிட்டு பூமாதேவி அதானே. என்னடா அது பெருமாள் வந்து தாலி கட்டியிருக்காருன்னு பார்த்தேன். தாலி போட்டிருக்காரு. அதை கவனிக்கலாம். சரி 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 வாங்க போமா. வெளியில் போய் பார்ப்போம், சுற்றி பார்ப்போம். நாங்களும் சுற்றிட்டு வீட்டுக்கு வேறு போகணும். வெயிலில் சரியான அலைச்சல் இன்றைக்கி. நல்லா இருக்குங்க கோயில். வாங்க உள்ள வெளியில் போவோம், சுற்றி பார்ப்போம். நன்றி. மாடு துரத்துது வேறங்க. மாடை கட்டி போடாமல் வச்சுருக்காங்க. கையில் வைக்கவும் ஏதோ திங்கருக்கு கொண்டு வராங்க, புல்லு ஏதோ கொண்டு வராங்கன்னு நினச்சிது. அதனால தான் அதான் அந்த சாமிக்கு போட்டு இங்கே சுற்றி பார்ப்போம். ஒன்று இருக்காது, எல்லாத்தையும் போய் பார்ப்போம். வெளியே போவாங்க. பக்கத்தில் வெளியிலையும் ஒரு கோயில் இருக்குது. இது ரதம் போல் இருக்குங்க சார். இந்த இது போல் அந்த சாமியை இதுக்கு கூப்பிட்டு போவாங்கல்ல. இதெல்லாம் வர்றப்ப வந்து சாமியை வந்து எப்படியா ஆட்டி இந்த காலெல்லாம் பிடிச்சிப்பாங்க. முதல்ல நமக்கு போன கோயிலாக தான் இந்த இடத்துல தெரியுதா. அங்கேருந்து உள்ளேருந்து பார்த்தேன் இந்த கோயில் கணிச்சில் தான். இதுவும் நல்ல கோயில். மலையை குடஞ்சி தான் இது பண்ணியிருக்காங்க. இது என்ன சந்நிதி? இதுவும் ஒரு அம்மன் தானே. இது ஒரு அம்மன். இந்த அதுக்குள்ளேயும் ஒன்று இருக்குது. அது என்னென்னா அது பார்ப்போம், கோயிலில் பார்ப்போம். சுற்றி பார்க்காத இடம். முருகரும் பெருமாளும், பிள்ளையார், முருகர். வேறு என்ன சாமி இருக்குது பாரு. தொட்டு கும்பிடு முருகா. ஃபுல்லாக வந்து இருங்க. இங்கே உள்ளே எல்லாம் தங்கியிருப்பாங்க போல இருக்கா. முருகர், பிள்ளையார், சப்த கன்னிகள், சிவன் கோயில். முருகரும் சிவனும் ஒன்றா இருக்காங்க பற்றியா இல்லையா. இதெல்லாம் கல்வெட்டெல்லாம் இருக்குது. சரி உள்ளே போய் சாமி கும்பிட்டு வா. சாமி கும்பிட்டு வா பாப்பா. சாமி கும்பிட்டு வா. சிவலிங்கம் தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது மலையை குடஞ்சி தான் இது பண்ணியிருக்காங்க. குடவரை கோயில் கரெக்டாக. இது எங்கே லொக்கேஷன் இருக்குன்னா கந்தர்வக்கோட்டையிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது. கந்தர்வக்கோட்டையிலேருந்து 25 கிலோமீட்ரு. ஓகேங்களா. வாங்க வாமா. ஓகே, சாமி கும்பிட்டு உள்ளே வந்தாச்சு. பரவாயில்ல, இவ்வளோ காட்டுக்குள்ளேயும் வந்து மழையெல்லாம் இது பண்ணி உள்ளே நல்லா சுத்தம் பண்ணிட்டு பராமரித்து நல்லா இருக்கு. இங்கேயெல்லாம் பழைய இந்த இதெல்லாம் இருக்குது. இது தலைவரிச்ச மரம் இருக்கு. நீ சார் என்ன மரம் சொல்லு, கரெக்டாக சொல்லு என்ன மரம்? மாதுளம்பழம். மேலே உள்ளது ஏதோ இது நார்த்த மரம் மாதிரி இருக்குது.
நார்த்தமிழ் காது குத்துவாங்கல்ல அந்த முள். இருந்தாலும் இருக்கும். வில்வம் இலை வந்து வில்வ இலை. இதுக்கு தேனு கூடு கட்டிருக்கு தெரியுதா இல்லையா அந்த இடத்துல? அவ்வளோது மொச்சிக்கிட்டு இருக்கு பாரு. தியா இந்த மரத்தை பாருங்கள், சுத்தம் பண்ண நல்லாயிருக்கும். சரியான மரம், அதெல்லாம் தூக்கவே முடியாத ஆள். வேப்ப மரமா? இதுதான் பாப்பா வேப்ப மரம். வேப்ப மரம் இல்லை, இது மலை வேம்பு. இலை பெருசு பெருசாக இருக்கா, இலை ஓரத்தில் அப்படியே இந்த செதிலாக வந்திருக்கா, மலை வேம்பு. கோயிலை பார்ப்போம். இங்கே பாரு, இங்கே கீழே தான் கோயில். முதல்ல சாமி கும்பிட்டோம்ல, அங்கே நின்று தான் சாமி கும்பிட்டோம்ல அந்த இடம் இது. நீங்கள் அப்படின்னா நீங்களும் தாராளமாக சூப்பராக. பாறையிலேயே நல்லா டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறேன். இதுக்குள்ளே ஏதோ கோயில் இருக்கும் போல இருக்கு, ஆனால் பூட்டி கிடக்கு. பாறையில் எப்படி குடஞ்சிருக்காங்க பார்த்தியா இல்லையா அதெல்லாம். சரி கிளம்புவோமா? கிளம்ப வேண்டியது தானே? சரி அப்போ எல்லாருக்கும் பாய் சொல்லு. அங்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு, அங்கிட்ட பின்னாடி கோயில் இருக்கான்னு பாரு. இங்கே பாருங்க, தொல்லியல் துறையோட நினைவு சின்னம். மழை தான் இருக்கா? இது ஏதோ ஒரு முக்கியமானதாக இருக்கும். பாறையில் ஏதோ என்னன்னு தெரியலை அந்த காலத்தில். வீல் சேர்லாம் கிடக்கு, மலையெல்லாம் இருக்குது. அங்கிட்ட எதுவும் இருக்கும் நிஷா. ஆமாண்டி, இது நம்ம மெயின் ரோட்லேருந்து வரையிலே தெரியும் மலையெல்லாம். அது மேலே ஏறிப்போமா வேணாமா? வேணாம், சூடு தாங்கலை. சரி சரி. யார் மாடு துரத்துமே. கோயில் குளம் இங்கே போட்டிருக்கு பாருங்க, என்னென்ன தீர்த்தம் நம்ம கால் படாமல் அப்புறம் அசுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அபிஷேகத்துக்கு பூஜைக்கு உரியது. இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் தான் சாமி சிவனுக்கு வந்து. சிவனுக்கா? எந்த கோயிலுக்கு வந்திருக்குன்னு தெரியல. பெருமாள். பெருமாளுக்கு வந்து அபிஷேகம். மீன் கிடக்கான்னு பார்ப்போம். மீன் கிடக்குண்டி. எல்லா கோயில் குளத்துலையும் மீன் வளர்க்க மாட்டாங்க சரியா. இங்கே டாலி எல்லாம் கட்டியிருக்காங்க அந்த இதில் மரத்தில். கால் படாமல் எட்டின்னு பாருங்கள். மீன் இது கிடக்கு சில. தாராளமாக தெளிச்சிக்கலாமே, அதெல்லாம் தப்பு கிடையாது பாப்பா. காலெலாம் படக்கூடாது பாப்பா. கோல்டன் ஃபிஷ்ஷா? ஏன் ஓடாது? வரும் வரும். ஆமாங்க பாப்பா, கிட்டக்க போகக்கூடாது தண்ணியில். கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா பொறி வாங்கிட்டு வந்துக்கலாங்க. கோல்டன் ஃபிஷ் இது வளர்க்குற மீன் யானிஷா, வளர்க்குறாங்க. பாப்பு உள்ளே போகக்கூடாது. வெள்ளை மீன்லாம் இருக்குது. என்ன இது? அது வெள்ளை மீன் வெள்ளேர்னு இருக்குது, தங்க கலரில். வெள்ளைன்னு வேற, தங்க கலர் வேற. தங்க மீனுங்கிறது வந்து வெள்ளை, அது மஞ்சள். எப்படி பாப்பா? சூப்பராக இருக்கா? தண்ணி போடக்கூடாது. பாப்பா மேலே. இது சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற குளம் அப்படிங்கிறதுனால காலை படக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கேன். அப்படி தான் தெளிப்பாங்க. சப்ஸ்கிரைபருக்கு தெளிச்சியா? வா மயில் பாப்பா. ஓகே, இந்த கோயிலை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஒன்றும் நினைக்கல, மொட்டை வெயிலாக இருக்குது. மொட்டை வெயிலில் புரியாது. கோயிலையும் மலையும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆனால் வந்ததில்லை, வராத கோயிலாக தான் நான் வந்து பார்த்தேன். இன்றைக்கி 3 இடம் வராத கோயில். எந்தெந்த ஊர் அப்படின்னா வந்து இந்த இடம் ஒன்று, மலையடிப்பட்டி ஒன்று, பெருமாள் கோயில். காலையில் ஒரு சிவன் கோயில். அது என்னென்னா வந்து அது என்ன கோயில் ரீ? குன்னம் என்னமோ. பர்வதபுரீஸ்வரர்னு சொல்லிட்டு வரவழி கோயில் பார்த்தாங்க. அது வீடியோவில் நீங்கள் பாருங்கள், மறந்து போயிடுச்சு டக்குன்னு. அது அடுத்தது வந்து அம்மன் கோயில். என்னது? வீரமாகாளி அம்மன். அது என்ன வீரமாகாளி அம்மன்? அது சீட்டை தூக்கி வச்சிட்டியா? எங்கே? இந்த கோயிலுக்கு போனோம். வீரமாகாளி அம்மன் கோயில்னா பெரம்பூர் ஸ்ரீ வீரமாகாளி அம்மன் கோயில். அதுவும் ஒரு நல்ல சூப்பரான ஃபேமஸான மாரியம்மன் கோயில். அங்கே ஒடுக்கம்பட்டி தர்கா வந்து ஏற்கனவே வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் தடவை வந்திருக்கேன், இது 2வது தடவை. மற்றபடி இந்த 3 கோயிலும் வராதது பார்க்காதது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்களும் கிளம்புறோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா மணி 3 மணி ஆயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போய் நைட்டு 7 மணி ஆயிடும். சரி ஓகே, பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். மாடி நிற்கிதா? நீ தப்பிச்சு போக முடியாது. ஓகே பாய் சொல்லிடுதியா? பாய்.